வணக்கங்க. நான் இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருவோம். குக்கர் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காய் வதங்குற அளவுக்கு ஊற்றணும். கூட கொஞ்சம் சேர்த்துட்டா நல்லது தான். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா சவுந்து வரணும். இப்போ வெங்காயம் நல்லா சவுந்து வந்துடுச்சு. தக்காளி ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அலசி. அதை கட் பண்ணி வைக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். கையால் கிள்ளி போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுரும் புதினா கொத்தமல்லியை. இப்போ மசாலா போட்டுருவோம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், தனியா ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இவ்வளோ போட்டு வதக்கி விட்ருவோம். நல்லா வதங்கணும் மசாலா. இப்போ இது நல்லா வதக்கி விட்டாச்சு. தயிர் கொஞ்சமாக சேர்த்துருவோம். அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ அரிசி நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக எடுத்து ஊற்றிடுவோம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. அரிசி ஒரு அரை ஊர் ஊற வச்சுருக்கேன். அது தண்ணி வடிச்சிட்டு உள்ளே தட்டிடுவோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு எவ்வளோ போடணுங்கிறத கணக்கு பண்ணி போட்டுருவோம். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுருவோம். லெமன் ஊற்ற மறந்துட்டேன். ஓப்பன் பண்ணி லெமனை பிழிஞ்சு ஊற்றிடுவோம். ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பிழிஞ்சு ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் வெந்து வரட்டும். விசில் போடக்கூடாது. 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சாதத்தை கிண்டி கிளறி விட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கிண்டி கிளறி விட்டுட்டு திரும்பவும் குக்கர் மூடி போட்டு விசில் ஒரு 5 நிமிஷம் போட்டு விட்ருவோம். இப்படி செஞ்சால் டம் கட்டி செஞ்ச மாதிரி ஆயிரும். விசில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். தக்காளி சாதம் ரெடி. சாதம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் பரிமாறிடுவோம் கலந்து விட்டுட்டு.
சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.